யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் பார்த்தசாரதி ஐயா. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பைரவர். அந்த பைரவர் குட்டியாக இருந்த காலத்தில் இருந்தே யோகியுடன் வளர்ந்து வந்தார். ஒரு சமயம் சத்ய சாய்பாபாவை தரிசனம் செய்துவிட்டு யோகியாரை காண வந்த சில அன்பர்கள் சாய்பாபாவின் மகிமையை குறித்து மிக உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யோகி ரயில் நிலையத்தின் பின்புறம் உள்ள புன்னை மரத்தடியில் வீற்றிருந்தார். சாய்பாபாவின் லீலைகளை பக்தர்கள் உற்சாகமாக விவரிக்க யோகி உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறு பைரவர் அங்கு ஓடோடி வந்து யோகியின் எதிரில் நின்றது. இதோ சாய்பாபாவே வந்துவிட்டாரே. யோகி மகிழ்ச்சியோடு கூற, அந்த பைரவருக்கு அதுவே பெயராகி விட்டது. அதிலிருந்து அந்த பைரவரும் யோகியின் உதவியாளர்களில் ஒருவரானார். யோகியும் அவரது உதவியாளர்களும் எங்கு சென்றாலும் பைரவர் கூடவே வந்தார். யோகிக்கு வரும் உணவில் அவருக்கும் ஒரு பங்கு அளிக்கப்பட்டது. நாளடைவில் அவர் கம்பீரமாக வளர்ந்து யோகியுடனே வாழ்ந்து வரலானார். ஒரு சமயம் 2-3 நாட்களாக பைரவரை காணவில்லை. ஊரில் தெரு நாய்கள் தொந்தரவு அதிகமாகி விட்டதாக வந்த புகாரின் பேரில் தெருவில் திரிந்த அத்தனை நாய்களையும் நகராட்சியின் ஆட்கள் பிடித்து வதம் செய்து கொண்டிருந்தார்கள். யோகியின் பைரவர் மட்டும் எப்படியோ தப்பித்து கொண்டு எங்கோ சென்று மறைந்து விட்டது. யோகி பைரவரின் வருகைக்காக காத்திருந்தார். அச்சமயம் ஒரு பெண் பக்தை யோகியை காண வந்தார். சாமி, என் புருஷன் ரொம்ப அடிக்கிறார், அந்த பெண் புலம்பினார். சரி, யோகி பதிலுரைத்தார். அவர் ரொம்ப குடிக்கிறார் சாமி. சரி. வீட்டில் ரொம்ப கஷ்டம் சாமி. சரி. நீதான் காப்பாற்றணும் சாமி. அட போம்மா, நானே பைரவரை காணோமேன்னு இருக்கேன், நீ வேற உன் பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்க. பைரவர் கஷ்டத்தையே போக்க முடியாத இந்த பிச்சைக்காரனால உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? போம்மா, அண்ணாமலையார்கிட்ட போய் வேண்டிக்கோ. யோகி மிகுந்த அலுப்போடு கூறினார். அந்த அம்மையாரும் சென்று விட்டார். யோகி அன்றெல்லாம் யாருடனும் பேசவில்லை. மறுநாள் காலை புன்னை மரத்தடியில் யோகி அமர்ந்திருந்த சமயம் எங்கிருந்தோ பைரவர் ஓடி வந்தார். நேராக யோகியின் முன் நின்று கொண்டு பெரிதாக சத்தம் கொடுத்தார். உடலெல்லாம் சாக்கடையில் புரண்டிருந்த கரை துர்நாற்றம் வீசியது. அவர் சொல்வதை யோகி உன்னிப்பாக கேட்டார். பைரவர் விடாது தன் வேதனைகளை எல்லாம் ஒருங்கிணைந்து பெரிதாக விட்டுவிட்டு சத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். ஓ, அப்படியா சாய்பாபா, உங்களை கொல்ல வந்தாங்களா சாய்பாபா? பைரவர் மீண்டும் பெரிதாக கேட்பவர் உள்ளம் கசியும்படி கத்தினார். இனி கவலை வேண்டாம் சாய்பாபா, அப்பா காப்பாற்றுவார் சாய்பாபா, இனி பயப்பட தேவையில்லை சாய்பாபா, யோகி ஆறுதலாக கூறினார். பைரவர் சற்றே சமாதானமடைந்தார். யோகி பெருமாள் சடையனை அழைத்து பைரவரை நன்கு சோப்பு தேய்த்து குளிப்பாட்டச் சொன்னார். பெருமாள் சடையன் பைரவரை கூப்பிட பைரவர் முதலில் மறுத்தது. குளித்துவிட்டு வரலாம் சாய்பாபா. யோகி சொன்னதும் பெருமாள் சடையனின் பின் பைரவர் சென்றார். பக்கத்தில் இருந்த கிணற்றில் தண்ணீர் மோட்டார் ஓடிக்கொண்டிருந்தது. பெருமாள் சடையன் பைரவரை நன்கு சோப்பு தேய்த்து நீராட்டினார். நீராடல் முடிந்து பைரவர் மீண்டும் யோகியின் முன் நின்றார். பசிக்குதா சாய்பாபா? யோகி கேட்டார். ஆம் என சொல்வது போல் பைரவர் குரல் கொடுத்தார். யோகி பெருமாளை ஒரு வாழைப்பழ இலையை கொண்டு வர சொன்னார். பக்கத்தில் இருந்த வாழை மரத்தில் ஒரு இலையை மட்டும் பெருமாள் வெட்டி எடுத்து வந்தார். ஒரு பக்தர் யோகிக்காக கொண்டு வந்திருந்த இட்லிகளை எடுத்து பெருமாளிடம் கொடுத்தார். அதிலிருந்த 4 இட்லிகளையும் அந்த வாழை இலையின் சிறு துண்டுகளாக பீத்து போட்டு அதன் மீது சாம்பாரையும் சட்னியையும் ஊற்றச் சொன்னார். சாம்பாரில் ஊறிய இட்லிகளை பெருமாள் பைரவர் முன் வைத்தார். பைரவர் யோகியை பார்த்தார்.
சாப்பிடலாம் சாய்பாபா. யோகி சொன்னவுடன் சந்தோஷத்தில் முணங்கியபடியே பைரவர் ஆசையோடு சாப்பிட்டார். அன்றே யோகி பெருமாள் சடையனை நகராட்சி அலுவலகத்துக்கு அனுப்பி பைரவருக்கு அனுமதி பட்டயம் வாங்கி பைரவரின் கழுத்தில் மாட்டிவிட்டார். அதன் பின்பு பைரவருக்கு நகராட்சி ஆட்களால் தொந்தரவு ஏற்படவில்லை. பைரவர் தன் கடைசி காலம் வரை யோகியுடனேயே வாழ்ந்து வந்தார். அவரது அந்திம காலத்தில் யோகி அவரை மிருக வைத்தியர் மூலம் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டார். அவர் இறந்த பிறகு அவரை ஈசானிய இடுகாட்டில் அடக்கம் செய்வித்தார். யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.